ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பார்ல சரக்கு அடிக்கும்போது பக்கத்துல சரக்கு ஓவராகி அதோட வெறியும் அதிகமாகி இருக்கிற பொண்ணை நேக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணி கழிஞ்சிடறான் ஹீரோ. விடிஞ்சதும் போதையும் வெறியும் அடங்கின பொண்ணு நம்பர் கூட கொடுக்காம டாட்டா காட்டிட்டு போயிருது. என்னடா லட்டு பீஸா கிடைச்சாலே டெய்லியும் வச்சு செய்யலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ற ஹீரோ அவனோட கண்ணு தெரியாத அண்ணனுக்கே அவ காதலியா வீட்டுக்கு வரா. அதுக்கப்புறம் கண்ணு தெரியாத அண்ணனுக்கு கண்ணுக்கு கண்ணா இருக்கிற தம்பி அவன் தம்பிக்கும் தம்பியா இருந்து அவன் முன்னாடியே ரெண்டு பேரும் பண்ற சில்மிஷம் தான் இந்த படம் மை பிரதர் இஸ் பிளைண்ட். இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்களோட எல்லா பேஜஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஹீரோ பில் அவனோட கண்ணு தெரியாத அண்ணன் ராபியோட கையை கட்டி 26 மைல் மாரத்தான வேண்டா வெறுப்பா ஓடிட்டு இருக்கான். ஏன்னா இதெல்லாம் பில்லுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனா ராபி பெரிய அத்லெட்டிக் பர்சன் ஆச்சே, அவனுக்கு கண்ணு தெரியாதனால தம்பி பில் தான் அவனுக்கு கண்ணுக்கு கண்ணா இருக்கான். கண்ணுக்கு மட்டும் தம்பியா இருந்தா பரவாயில்லைங்க, அவன் தம்பிக்கும் இல்ல ஹீரோ தம்பியா இருக்கான். ஒரு வழியா 1 மணி நேரம் நாயா அண்ணன் கூட ஓடி மாரத்தான பினிஷ் பண்ணிடுறாங்க. உடனே கண்ணு தெரியாம நிக்காம ஓடி வந்த ராபிய சுத்தி எல்லாருமே அவனுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. ஆனா அவன் கூடவே உயிரை கொடுத்து ஓடி வந்த நம்ம ஹீரோ பில்ல ஒரு நாய் கூட சிண்டல பாவம். மாரத்தான்ல வின் பண்ணதுக்கு ராபிக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டும் கிடைக்குது. அப்ப எல்லாரும் சப்போர்ட்டா இருந்ததுக்கு நன்றி தெரிவிக்கிற ராபி அவனோட தம்பி பில்ல பத்தி எதுவும் சொல்லாம அவனும் ஹீரோவை ஏமாத்திடுறான். இதனால புண்பட்ட மனச புகை விட்ட ஆத்த ராபி மாதிரி கண்ணு தெரியாத இன்னொரு ஃப்ரெண்டு கூட புகைய விடுறான். எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது கூட அவனோட பேரண்ட்ஸும் ராபியை தான் பாராட்டுறாங்களே தவிர ஹீரோ பில்ல கண்டுக்கவே இல்லை. சரி, இதெல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு பில்லு கண்டுக்காம இருக்கும்போது நெக்ஸ்ட் நம்ம லேக்ல ஸ்விம் பண்ணி கிராஸ் பண்ணி சாதனை படைக்க போறோம்னு பில்லுக்கு இன்னொரு குண்டை வேற தூக்கி போடுறான் பாவத்தை. இதனால டென்ஷன் ஆகிற பில் இதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொன்னாலும் கண்ணு தெரியாத நான் இவ்வளவு தூரம் ஓடி வரேன், கார்லாம் ஓட்டுறேன் பாரு, உன்னால இது கூட முடியாதா, நீ ஸ்விம்லாம் பண்ண வேண்டாம், போட்ல ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு எனக்கு டைரக்ஷன் மட்டும் சொன்னா போதும்னு சொல்றான். இருந்தாலும் இதெல்லாம் பிடிக்காத பில் வேண்டா வெறுப்பா எல்லாம் தலையெழுத்துன்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு ஹீரோ சரக்கு அடிக்க கிளம்புனா ஸ்விம்மிங் மாரத்தான் முடிகிற வரை நீயும் ஃபிட்டா தான் இருக்கணும், அதனால இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு கண்டிஷனை போட்டுடுறான். இருந்தாலும் போட வெங்காயம்னு நம்ம ஹீரோ பாருக்கு போய் குடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்க கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போன ஒருத்தனுக்கு இரங்கல் கூட்டம் வேற நடக்குது. அப்போ பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு இவன் சாவுக்கு நான் தான் காரணம், அவன் நெஞ்சு மேல இருக்கிற அது பிடிக்கல, அதான் அவன்கிட்ட பிரேக்கப்னு சொல்லிட்டேன், அந்த சோகத்துல காரை பஸ்ஸுக்குள்ள சொல்லிக்கிட்டான் பாவம், இவன் சாவுக்கு நான் தான் காரணம், இது அவனோட பேரண்ட்ஸ்க்கு கூட தெரியாதுன்னு சொல்லி அழுகுறா. ஏமா நெஞ்சில பிடிக்காம போக என்ன இருக்கு, சரி விடுங்க, அது பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இவ்வளவு நல்ல மனசுக்காரியா இருக்கிற இந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின் ரோஸ். உடனே ஹீரோ பில்லும் எனக்கும் உன்ன மாதிரி சான்ஸ் கிடைச்சிருந்தா என் கண்ணு தெரியாத பிரதர் கார் ஓட்டும் போது பஸ்ஸுக்குள்ள சொருகி போட்டிருப்பேன், பட் முடியலையேன்னு ஃபீல் பண்றான். இதை கேட்ட ஹீரோயின் ரோஸ், என் இனமடா நீ, நான் மட்டும்தான் கொலகாரின்னு நினைச்சேன், ஆனா சொந்த அண்ணனையே அதுவும் கண்ணு தெரியாத அண்ணனை போட்டு தள்ள பாக்குறிய, நீ தாண்டா டிரைவர், உன்னை வச்சு தாண்டா ஓட்டணும்னு ஹீரோ மேல குதிரை ஏறி வீட்டுக்கு போய் 2 பேரும் மாறி மாறி குதிரை ஏறிக்கிறாங்க. காலையில போதை தெளிஞ்சு எந்திரிக்கிற ஹீரோயின் ஆத்தி நேத்து ஓவர் சரக்குல யாருன்னு தெரியாதவன் கூட குதிரை ஏறிட்டமேன்னு நினைச்சு நைஸா பேசி எஸ்கேப் ஆகிடுறா. இதை பாக்குற ஹீரோ என்னடா வாழ்க்கை, 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில விளக்கு எரிஞ்சுது, ஆனா ஒரே நாள நம்பர் கூட கொடுக்காம அந்த விளக்கு அணைஞ்சு போச்சேன்னு ஃபீல் பண்றான். அப்போ ரூம்குள்ள வர அவனோட அண்ணன் ராபி, இலே தம்பி உனக்கும் ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு தள்ளிட்டு வர திறமை இருக்கு பாருன்னு கிண்டல் பண்றான். அட போடா, அவளை நம்பர் கூட கொடுக்காம என்ஜாய் மட்டும் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான்னு ஃபீல் பண்றான். அதுக்கு அவனோட அண்ணன் ராபி, சரி கவலைப்படாத, ஒரு நைட்டு வந்தவளுக்கு ஃபீல் பண்ற, ஆயுசு முழுக்க கூட வரவதான் நல்ல பொண்ணு, ஒரு நல்ல பொண்ணு உனக்கு சீக்கிரம் கிடைப்பான்னு ஆறுதல் சொல்றான். அதுக்கப்புறம் அப்படியே தம்பியை ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ண கூடவே கூட்டிட்டு போறான். டென்ஷன் ஆகிற ஹீரோ, ஓ இதுக்குதான் எனக்கு நல்ல அண்ணன் மாதிரி ஆறுதல் சொன்னியா, என்னாலலாம் முடியாதுன்னு ஹீரோ பில் அவனோட வேலைக்கு ஆபீஸ்க்கு போயிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது இனிமேல் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வர வேண்டாம், எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா, அவளே என் கூட இருந்து கண்ணுக்கு கண்ணா இருக்கேன்னு சொல்லியிருக்கான்னு ராபி சொல்றான். இதை கேட்ட பில், அப்பாடா சனி ஒழிஞ்சது, ஆளை விடு சாமின்னு ஒரு பெரிய கும்பிடு போடுறான். அதுக்கப்புறம் ராபிக்கு யாருடா கண்ணுக்கு கண்ணா இருக்க போற பொண்ணு யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட போதையில குதிரை ஏற ஹீரோயின் ரோஸ் தான். இது தெரியாத ராபி அவ கூட ஜாகிங் போறதும் காஃபி சாப்பிட்றதுன்னு நல்லா சொல்லு விடுறான். இதான் சான்ஸ், விடக்கூடாதுன்னு நாளே ஒரு கிஸ்ஸ போட்டுடுறான். இதனால பயந்து போற ஹீரோயின் ரோஸ், என்னங்க நாளே இப்படி பாயிறீங்க, ரொம்ப காஞ்சி போயிருக்கீங்கன்னு கேக்குறா. இதனால சங்கடமாகிற ராபி, சாரிங்க தெரியாம பண்ணிட்டேன்,
உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைச்சேன்னு சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு சிம்பத்தி தேடுறான். இதை கேட்டதும் ரோஸ் கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருந்தா போதும்னு நினைச்சு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை டார்லிங், எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இவளும் டக்குன்னு ஒரு கிஸ் அடிச்சிடுறா. அதுக்கப்புறம் பில் கூட சைக்கிளிங் போகும்போது நான் அந்த பொண்ணுக்கு கிஸ் கொடுத்துட்டேன், அதுக்கு அவளும் ஓகே சொல்லி கிஸ் கொடுத்தா, என்னை அவள் லவ் பண்றான்னு நினைக்கிறேன், அதனால நீயும் என் கூட வந்து அவள் எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லு, நல்ல ஃபிகர்னா உனக்கு அண்ணி ஆக்கிறேன்னு சொல்றான். சரின்னு ஹீரோ பில்லும் நேர்ல போய் பார்த்தா அது நம்ம குதிரைக்காரன்னு தெரிஞ்சதும் ஷாக் ஆகிடுறான். உடனே அந்த இடத்த விட்டு எதுவும் சொல்லாம போயிடுறான். நைட்டு வீட்டுக்கு வர அண்ணன் ராபி என்னடா ஆச்சு எதுவும் சொல்லாம போயிட்ட, அப்படின்னா அவள் அழகா இல்லையா கலட்டி விட்டுருவான்னு கேட்கறக்கு, அப்படிலாம் இல்லை நச்சு ஃபிகர் தான் போதுமா மூடிட்டு கிளம்புன்னு கோவமா பேசுறான். அந்த பக்கம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த சம்பவத்தை பத்தி சொல்றா. கிட்ட அவளோட ஃப்ரெண்டு அப்போ ஒரே நேரத்துல அண்ணனும் தம்பியுமா நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்றா. அடுத்த நாள் ஸ்விம்மிங் பிராக்டிஸ்க்கு வரது ரோஸ் வந்ததை பார்த்ததும் பேச போறான். அந்த டைம்ல ராபி உடனே வந்துட்டனால ரோஸ் ராபி கிட்ட போயிடுறா. ராபி தண்ணிக்குள்ள இறங்கி ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்போ ஹீரோ பில் என் கூட எல்லா வேலையும் செஞ்சுட்டு எப்படி என் அண்ணன் கூட இப்படிலாம் பண்ற, நீ உண்மையிலேயே அவனை லவ் பண்றியான்னு கேட்கறான். இதை கேட்ட ரோஸ் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படிலாம் இல்லைன்னு சமாளிக்கிறா. இதனால ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்துருது. தண்ணிக்குள்ள இருக்கிற ராபிய டீல்ல விட்டுடுறாங்க. அவனுக்கு சரியா ரைட் பண்ணாதனால நேரா போய் செவுத்துல முட்டி ரத்த காயம் வேற ஆயிருது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அண்ணன் கிட்ட சாரி கேட்கறான். ராபியும் சரி பரவாயில்ல விடுடான்னு சொல்லிட்டு ரோஸ் கூட கொஞ்சறதுலதான் மெயின் எய்மா இருக்கான். அதுக்கப்புறம் 3 பேரும் அந்த லேக்குக்கு நேரா போய் பிராக்டிஸ் பண்ண போறாங்க. ராபி பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் இவங்க 2 பேரும் ஜாலியா கடலை போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவனோட அண்ணன் ராபிய கண்டுக்கவே இல்லை, அவனுக்கு டைரக்ஷனும் சொல்லல. இதனால டென்ஷன் ஆகி ராபி திட்ட ஆரம்பிச்சிடறான். உடனே பில்லுக்கு கோபம் வந்துருது. என்னடா இவன் கொஞ்ச நேரம் கூட கடலை போட விட மாட்டான், இதை அவன் கண்ணு தெரியாத ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியும் ஃபீல் பண்றான். அப்போ அந்த ஃப்ரெண்டு ரோஸை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்காக என் ரவுடி ஃப்ரெண்டை அனுப்பி விடுறேன், அவன் ரோஸை வம்பு இழுப்பான், உடனே அவனை அடிச்சு நீ மாஸ் பண்ணிரு, உடனே ரோஸும் இம்ப்ரெஸ் ஆகிருவான்னு சொல்றான். அதே மாதிரி 3 பேரும் வெளியே போகும்போது செட்டப் பண்ண ரவுடி ரோஸ் கிட்ட வந்து வம்பிழுக்கும் போது பில் களத்துல இறங்குறதுக்குள்ள ராபி இந்த கௌசிக் குறுக்க வந்தான்னு அவனை போட்டு அடிச்சு ஹீரோ ஆகிடுறான். என்னடா இவன் கடைசி வரை நம்மள ஸ்கோர் பண்ண விட மாட்டானேன்னு சோகத்துல பில்லும் அவன் ஃப்ரெண்டும் பப்ளிக் பிளேஸ்ல இழுவைய போடுறத பார்த்து போலீஸ் வேற வந்து தூக்கி ஜெயில போட்டுடுறாங்க. உடனே ராபியும் அவனோட ஃபேமிலியும் வந்து பில்லை ஜாமீன்ல எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ பில் எல்லாரும் அப்செட் ஆகிருக்கிறத பார்த்து சாரி இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அப்போ அவனோட அண்ணன் ராபி நீ ஜெயிலுக்கு போனதுனால சோகமா இல்ல, எனக்கு கண்ணு தெரியாதனால அவ்வளோ பெரிய லேக்ல ஸ்விம் பண்ண கவர்மெண்ட் செக்யூரிட்டியும் பெர்மிஷனும் தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க, அதனால தானே சொல்றான். பில் அப்பாடான்னு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறான். இதான் சான்ஸ், ராபி ரோஸை இம்ப்ரெஸ் பண்ண முடியாதுல, நாம களத்துல இறங்குற வேண்டியதான்னு 2 பேரையும் வாங்க ஜாலியா சரக்கடிக்க போலாம், அதான் இனிமேல் பிராக்டிஸ் பண்ணணும் ஃபிட்டா இருக்கணும்னு எதுவும் தேவையில்லைன்னு சொல்றான். இது கேட்ட ராபியும் சரி ரோஸ் கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஒத்துக்கிறான். ஆனா பில்லுக்கு கம்பெனி வேணும்னு ரோஸோட ரூம்மேட் ஃப்ரெண்டையும் கூட கூட்டிட்டு போறாங்க. ஹோட்டலுக்கு போனதும் ரோஸ்க்கு நம்ம மேல இன்னும் லவ் இருக்கான்னு செக் பண்ண அவளோட ஃப்ரெண்டு கூட க்ளோஸா டான்ஸ் ஆடுறது, அவளுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி சேவை செய்யறதுன்னு ரோஸை வெறுப்பேத்துறான். இதை பாக்குற ரோஸ் பொறாமையில பொங்குற. அப்படியே இதெல்லாம் தெரியாத ராபி ரோஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவ கண்டுக்கவே இல்லை. தொணன்னு ராபி பேசிக்கிட்டு இருக்கனால ரோஸ் கடுப்பாகி திட்டி வேற விட்டுறா. இதனால ஹர்ட் ஆன ராபி அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா, சரி விடு நான் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிடுறான். உடனே என்ன பண்றது, சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம சாரி அப்படிலாம் இல்லை, உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூன்னு ராபி கிட்ட சொல்லிடுறா. உடனே சந்தோஷமாகற ராபி திரும்ப வந்துடுறான். ஆனா இப்படி அவசரப்பட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்ணி ரோஸ் பாத்ரூம்க்கு போய் அழுக ஆரம்பிச்சிடறா. பின்னாடியே போற பில் உனக்கு பிடிக்காம எதுக்கு அவனுக்கு ஐ லவ் யூ சொன்ன, உனக்கு என்னதான் பிடிக்கும்னு தெரியும், ப்ளீஸ் என்னையே லவ் பண்ணுன்னு கெஞ்சுறான். இதெல்லாம் பார்த்து அவளோட ஃப்ரெண்டு கோபமாகி வீட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகும் கூட பில் விடாம ரோஸ் என்ன லவ் பண்ணுன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். இது தெரியாம ராபி அப்பாவையா ரோஸ் கூட கடலை போடுறதா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவ கண்டுக்க மாட்டான்னு தெரிஞ்சதும் மறுபடியும் கோவப்பட்டு வெளியே போயிடுறான். அந்த டைம்ல இதான் சான்ஸ், இதை விடக்கூடாதுன்னு ஹீரோ பில் ரோஸ் கிட்ட கெஞ்சி கூத்தாடி என்னால உன்னை மறக்க முடியாது, நீ என்னதான் லவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கிஸ்ஸை போட்டு அவளையும் வெறியாக்கி விட்டு அவனோட விளையாட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவளும் இதுவும் நல்லா தான் இருக்குன்னு என்ஜாய் பண்றா. அப்போ வெளியே போன ராபி திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துடுறான். 2 பேரும் ஷேம் பப்பி ஷேமா இருக்காங்க. உடனே அடிச்சு பிடிச்சி ட்ரெஸ்ஸை போட்டலான்னு பார்த்தா இவன் வேற நடுவுல வந்து உட்காந்துக்கிறான். இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவனும் விடாம லேக்ல ஸ்விம் மாரத்தான் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா, கவர்மெண்ட்க்கு தெரிஞ்சாதானே ப்ராப்ளம், அதான் நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்ணா இருக்கீங்களே, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நாம கண்டிப்பா சாதனை பண்ணணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் அடுத்த நாளே எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பிடுறாங்க ஸ்விம்மிங் மாரத்தானுக்கு.
அங்க போனதும் ராபி எல்லாமே கரெக்டா இருக்கணும், கரணம் தப்பினா மரணம் தான், இல்லைன்னா நான் பரலோகம் போக வேண்டியதான், ஸோ எல்லாமே சேஃப்டியா கரெக்டா இருக்கணும், 1க்கு 3 தடவை நல்லா செக் பண்ணுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் மீடியா பீப்புள் வந்து எப்படி கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம இவ்வளோ பெரிய லேக்கை ஸ்விம் பண்ணி கிராஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கறக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவன் தம்பியை கூப்பிட்டு மீடியா முன்னாடி காட்டி, என் தம்பி என் தங்க கம்பி, இவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொல்றான். இதை கிட்டதும் பில்லுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவனோட 32 பல்லையும் காட்டுறான். அதுக்கப்புறம் பில் ரெஸ்ட் ரூம் போகும்போது அங்க வர ரோஸ், இனிமேல் என்னால இப்படி இருக்க முடியாது, அன்னைக்கு நைட்டு நான் தான் உன் கூட இருந்தேன்னு ராபி கிட்ட உண்மையை சொல்லிடலாம், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம், உன்னை லவ் பண்றதா இல்லையான்னு சொல்றேன்னு சொல்றா. உடனே பில்லும் சரி இந்த மாரத்தான் முடிஞ்சதும் சொல்லலான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ராபி அங்க வந்துடுறான். போச்சு அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கும் போது அப்போ ராபி, இங்க என்ன பண்றீங்க, டைம் ஆச்சு சீக்கிரம் வாங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னதும் அப்பாடா எதுவும் கேட்கலன்னு ஸ்விம்மிங் மாரத்தானா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மாரத்தானா ஸ்டார்ட் ஆகிறது. இவங்களும் ஜாலியா கடலை போட்டுக்கிட்டு ஹார்ன் அடிச்சு ராபிக்கு ரைட் லெஃப்ட்னு டைரக்ஷனை கொடுக்குறாங்க. ஆனா அங்க நிறைய போட் ஹார்ன் அடிக்கிறதுனால ராபி கன்ஃபியூஸ்ல டைரக்ஷன் மாறி மாறி போயிடுறான். இதனால டயர்ட் ஆகிற ராபி குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது பில் ஐயோ மறந்துட்டோம் போலேன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது தெரியாம துடுப்பு ராபியோட மூஞ்சிலேயே அடிச்சிருது பாவம். இதனால டென்ஷன் ஆகி ராபி கத்தும்போது தெரியாம அந்த ஹார்னையும் தண்ணியில விட்டுடுறாங்க. இப்ப குடிக்க தண்ணியும் இல்ல, மூஞ்சில வேற அடிபட்டுருச்சு, டைரக்ஷனும் கொடுக்க முடியாதனால செம்மையா டென்ஷன் ஆன ராபி, நீலாம் சுத்த வேஸ்டடா, ஒரு வேலையை கூட ஒழுங்கா பண்றியா, நான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னு உனக்கு பொறாம, அது மட்டும் இல்லாம ரோஸ் மாதிரி அழகான பொண்ணு என்ன லவ் பண்றான்னு வேற உனக்கு பொறாம, இதெல்லாம் உனக்கு இல்ல, அதான் என்னை இப்படி தண்ணியில விட்டுட்டேன்னு கத்துறான். இதை கேட்ட பில் அவனும் டென்ஷன் ஆகி ஆமாடா போய் செத்து தொலைடான்னு சொல்லிடுறான். உடனே அவனும் தனியா போயிடுறான். பில்லும் போட்டை எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதை பார்த்த ரோஸ் பதட்டமாகி என்ன பண்ற, அவனுக்கு கண்ணு வேற தெரியாது, எப்படி போக முடியும், ப்ளீஸ் அவரை தனியா விடாதன்னு கெஞ்சிரா. இவனும் சரின்னு கன்வின்ஸ் ஆகி திரும்பி போய் பார்த்தா ஆளை காணோம். சரி பாதியிலேயே கரைக்கு திரும்ப போயிருப்பான்னு போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. ஈவினிங்கும் ஆகிருது. இதனால பயந்து போற பில் திரும்ப போட் எடுத்துட்டு லேக்ல போய் தேடுறான். அங்க ராபி நடு ஏரியில ஒரு மிதவையை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கான் பாவம். உடனே வாடா போலான்னு பில் கூப்பிட்டாலும் உன் கூட எல்லாம் வர முடியாது, நான் கோஸ்ட் கார்டு வரும் வர வெயிட் பண்றேன்னு சொல்றான். அதுக்குள்ள நீ செத்துருவடா போட்ல ஏறுன்னு தண்ணியில குதிச்சு போட்ல ஏத்திடுறான். இதனால அப்செட் ஆகுற ராபி கரைக்கு போனா நான் ஒரு லாசர் மாதிரி ஆகிடுவேன், என்னால கிராஸ் பண்ண முடியாம போச்சு, எல்லாமே உன்னாலதான், நீ ரோஸை லவ் பண்றேன்னு தெரியும், அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவ அவதான்னும் தெரியும், நீங்க பாத்ரூம்ல பேசிட்டு இருந்ததை கேட்டேன்னு சொல்றான். இதை கேட்டதும் பில்லுக்கு ஒரே ஷாக்கு. நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் விலகி போயிருப்பேன், அவளை நான் லவ் பண்ணிருக்கவே மாட்டேன், இப்ப பாரு எல்லாம் போச்சுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் கரைக்கு வரும்போது நீ ரோஸை எனக்கு விட்டு கொடுத்துருப்பேன்னு சொன்னில, சோ உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், இங்க இருந்து நீ ஸ்விம் பண்ணியே வந்துரு, யாருக்கும் சொல்ல மாட்டேன், நீ வின் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கும் ரோஸ் கிடைச்சிருவா, நீ தொலைஞ்சு போயிட்டேன்னு தெரிஞ்சா அம்மா என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன்னு சொன்னாங்க, அப்புறம் எல்லாம் வேஸ்ட் ஆயிருன்னு சொல்றான். இதை கேட்ட ராபி இந்த டீலிங் நல்லா இருக்கே, ரோஸை நீயே வச்சுக்க, கப்பை நான் வச்சுக்கிறேன்னு கரைக்கு இவனே ஸ்விம் பண்ணி வந்த மாதிரி போய் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறான். அப்போ அங்க ரோஸ் இல்லாததை பாக்குற பில் எங்க போனான்னு தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் நல்லா இருந்த அண்ணன் தம்பி எப்படி கெடுத்துட்டோம், ஏற்கனவே ஒரு குடும்பத்தை கெடுத்தோம், அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வரணும், ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்னாலதான் உங்க பையன் செத்தான், நான் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது பிரேக்கப் சொன்னேன், அதான் அவன் பஸ்ல சொருகிட்டான்னு சொல்லி அழுகிறா. இதை கேட்ட அவங்க பேரண்ட்ஸ் அப்பெல்லாம் ஒரு இழவும் இல்லை, ஆல்ரெடி அவன் உன்னை கலட்டி விடுற ஐடியால தான் இருந்தான், ஆனா நீ ஃபர்ஸ்டே சொல்லிட்ட அவ்வளோதான், அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தானே சொல்றாங்க. இதை கேட்ட ரோஸ் அப்பாடா நம்மனாலதான் செத்தான்னு நினைச்சோம், அப்போ அது இல்லையான்னு சந்தோஷப்படுறா. இந்த பக்கம் பில் ஐயோ கை கேட்டினது வாய் கேட்டலையே, இப்போ ரோஸை எங்க போய் தேடுவேன்னு அவளை ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ பக்கத்து டாக்ஸில ரோஸ் இருக்கிறத பார்த்து அவளை கத்தி கூப்பிடுறான். ஆனா அதுக்கு முன்னாடி போற ட்ரக்கை பார்க்காம போய் சொருகிடுறான். ஐயோ என்ன இது, நம்ம பீட இன்னும் முடியல போலயே, இவனும் அடிபட்டு சாக போறான்னு பார்க்கும்போது நல்ல வேலை பில்லு சாகல. அப்படியே 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுதுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.